போட்டு நம்ம இதை மாதிரியும் வைக்கலாங்க, அதை மாதிரியும் செய்யலாம். தோசை பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு திருப்பி போட்ட தோசை கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சிறுதானியத்துலேயும் காய்கறியும் சேர்த்து நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். தட்டு தெரியணும், ஃபேஸ் தெரியணும். தோசை நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே இந்த தோசை பார்த்தீங்கன்னா சட்னி அப்படியே தொலைன்னு சொட்டு சாப்பிடணும். இது முன்னாடி 2 தோசை சாப்பிட்டு பார்த்தேன், சுத்தமாக திகட்டவே இல்லை. இந்த ஓட்டையாக இருக்குது. இந்த சட்னியும் கிரேவியும் ஊற்றினாலும் இந்த ஓட்டையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போய்ட்டு இந்த பாருங்க, அப்படியே ஆப்பம் பாயா சாப்பிட்ற மாதிரி. இது என்னது மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா யாரும் சிறுதானிய தோசைன்னு சொல்லிட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தா எதுமோ சாஃப்டாக ஆப்பம் ஊற்றுன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சாப்பிட டக்குன்னு கலையணும். யாரும் மிச்சம் வைக்க மாட்டாங்க. சட்னி கிரேவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாய். பசி எடுத்துக்கிச்சுங்க நிஜமாவே. வணக்கம், வாங்க. இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் சிறுதானியம் வச்சு ஒரு தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி, மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி, ஒரு காரசாரமான இந்த தோசைக்கு அந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மில்லட் தோசைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேங்க. குதிரைவாலி அரிசி 1 கிளாஸ். இப்போ குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா நம்ம 2 கிளாஸும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஆனால் 3/4 கிளாஸ் தான் இருக்குது. அதனால் இது கூடவே நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தென்னை அரிசி சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட குதிரைவாலி அரிசியே இருந்துச்சுன்னா அதுவே கூட சேர்த்துக்குங்க. 2 கிளாஸ் இப்போ சிறுதானியம் எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயங்க. இந்த சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் வெந்தயம். 2 கிளாஸ் நம்ம அரிசி எடுத்ததுனால ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து. இதெல்லாம் கழுவிட்டு நம்ம நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிறுதானியம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் நம்ம அரிசி எடுத்துருந்தோம், 1 கிளாஸ் அவுள். 2 கிளாஸ் சிறுதானியத்துக்கு 1 கிளாஸ் அவுள் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா லேஸ் அவுள், பேப்பர் அவுள். இப்போ இது கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அவுள் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கழுவுனோடனே ரொம்பவே சாஃப்டாகிடும். அப்படியே இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. நமக்கு சாதாரண அரிசி மையிறதோட சிறுதானியம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே மஞ்சிரும். நல்லா சாஃப்டாகவே மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாவை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி தாங்க இது. ஏன் நல்ல தண்ணி தான் இது. அதனால் நம்ம இதுவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கழுவி அப்படியே மாவில் சேர்த்துடலாம். சிறுதானியம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பசியும் ரொம்ப நேரம் தாங்கும். 2 தோசை சாப்பிட்டா கூட பசி தாங்கும். சிறுதானியம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கால்வாசி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது நல்லது. நைட்டில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மாவில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, கல் உப்பு சேர்க்குறது நல்லதுங்க மாவு கரைக்கிறதுக்கு. மாவை கரைச்சிட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நம்ம கரைச்சிட்டோம். இப்போ மாவு நமக்கு பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நமக்கு மாவு புளிச்சு வரணும்.
இப்போ மாவை மூடி வச்சிடலாங்க. இப்போ மாவு வந்து நைட்டு புளிக்க வைக்க போகிறதுனால இதை மாதிரி ஒரு தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஏதாவது நமக்கு வந்து கேப்பில் தட்டு லேசாக அப்படி நோந்துச்சுன்னா, இது சும்மா டிப்ஸு, நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இது நோந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஏதாவது பூச்சி இல்லைனா கொசு ஏதாவது உள்ள மாவுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை மாதிரி நம்ம தட்டை நல்லா உள்ளே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எதுவுமே உள்ளே போகாது. அப்படி இல்லைனா நீங்கள் மூடு போட்டு டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் மூடி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா கூட போகாது. இப்போ மாவு புளிச்சு வந்தோடனே பார்க்கலாங்க. மீல் மேக்கர் கிரேவிக்கு பார்த்துடலாம். இப்போ மீல் மேக்கர் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் போடுறதுக்காக நான் தண்ணி சுட வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இங்கே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. மீல் மேக்கர் போட்டுடலாங்க. இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நம்ம. இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் கிரேவிக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கீரி வேணால் போட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ மீல் மேக்கருக்கு பதில் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து இதை சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாங்க. இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. நமக்கு வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கர் சேர்த்துட்டு மசாலாலாம் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் கடைத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள். ஏன்னா குழம்பு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கிடலாங்க. தூள் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூள்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கியாச்சுங்க எல்லாம். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடுறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மீதி உப்பு சேர்த்துடலாம், கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு. இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அப்படியே நான் மீதி இன்னொரு 1/2 கிளாஸ், மொத்தம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது அப்படியே நமக்கு கொதிக்கட்டும். இங்கே எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும்ங்க. இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டே இருக்குது நமக்கு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிறது ஆறியாச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க.
பார்த்திங்கன்னா ஒரு 2 சுற்று சுற்றினாவே நமக்கு மஞ்சிரும். இப்போ வந்து கிரேவியில் இதை அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இது எதுக்கு நம்ம சேர்க்கணும்னா குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த தோசைக்கு முக்கியமாக நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாதா தோசைக்கும் நல்லாயிருக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, தண்ணி ரவும் கொஞ்சமாக சேர்த்து இதிலே சேர்த்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ தேங்காய் திருவி இதை பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நான். சரி, இன்றைக்கி துருவல் இருக்குது அப்படியே சேர்த்துடலான்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் தேங்காய் உடைச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக உடைச்சோன்னே திருவி எடுத்து வச்சுருவேங்க. எடுத்து வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஏதாவது புட்டு அவல் ஸ்வீட்டு செய்கிறோம், அப்படி இல்லைனா நம்ம கூட்டு பொரியலுக்கெலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மக்கிட்ட ரெடியாக இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல். மித்ததுக்கெலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் கீரி போட்டுப்பேன் பால் புழியறதுக்கு. ஆனால் இன்றைக்கி இருந்துச்சேன்னு சொல்லிவிட்டு அப்படியே டேரெக்டாக போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு 2-3 நாளுக்கு நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரீசர்லனா ஒரு வாரத்துக்கு மேலே கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீசர்லேருந்து டக்குன்னு நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஒரு 2 நாள், எனக்கு அதுவே காலியாகிடும். அதனால் திரும்பி நான் உடச்சிப்பேன். இப்போ தேங்காவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாலாக. பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நான் தேங்காய் அரைக்கிற நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சு. இதில் நான் சிக்கனும் இதே மாதிரி போடலாம் நான் வெஜிடேரியனுக்கும் சொன்னேன். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ மீல் மேக்கரை நம்ம அரைச்சி போட்டோம். சிக்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க வேணாம், அதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம தோசையில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அது அப்படியே ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்தாச்சுங்க. இப்போ குக்கர் போட்டு மூடிடுறேன். மூடிட்டு வெயிட் போட்டுடலாங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம திறந்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக தாங்க இருக்கும் இந்த குழம்பு. இந்த மீல் மேக்கரை நம்ம கொஞ்சமாக அரைச்சி சேர்க்குறது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பை வந்து நம்ம பவுலில் மாற்றிடலாங்க. அப்படியே கறி குழம்பு வாசனை வருது நமக்கு. குக்கர் ஓப்பன் பண்ண வந்து நல்ல வாசனை. இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெங்காயத்துக்கூடயே மஞ்சத்தூளையும் சேர்த்து அப்படியே ஒரு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கியாச்சுங்க. லேசாக வதக்குனா போதும், ரொம்ப வதக்க தேவையில்ல. இப்போ இது கூட தக்காளி பழமும் சேர்த்து ஒரு கலந்து விட்டு இது கூடவே கேரட் துருவலையும் சேர்த்துருவோம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சு இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு அப்படியே ஒரு கலந்து விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடியாக இருக்குது. கூடவே தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது. எல்லாம் ஒரு வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் எடுத்துடுறேங்க. இப்போ நம்ம தோசைக்கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிடலாங்க. சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். நம்ம அப்படியே தோசை ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணா அழகாக ஹோல்ஸ் விழுது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நமக்கு. இது அப்படியே ஒரு மூடு போட்டு மூடிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நமக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். திருப்பி போட்டு நம்ம இதை மாதிரியும் வைக்கலாங்க, அதை மாதிரியும் செய்யலாம்.
நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த காய்கறியெல்லாம் வதக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்போ அதை நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. காய்கறி போட்டு கலந்த சிறுதானிய தோசை ஊற்றிடலாங்க. இப்போ தோசைக்கு குழம்பு ஊற்றிடலாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக எடுத்து அதை ஊற்றணும். அப்படியே இந்த தோசையும் எடுத்து இப்படி வச்சுட்டு தேங்காய் சட்னி ஊற்றிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா கையேந்தி பவனில் இப்படி தான் தோசை ஊற்றி கொடுத்து இந்த மாதிரி குழம்பு மேலே ஊற்றி சட்னியும் ஊற்றி கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு இந்த தோசைக்கு நல்லா காரசாரமான இந்த மிளகுத்தூள் வாசனையோட சூப்பராக இருக்குது குழம்பு. பசி எடுத்துக்கிச்சுங்க நிஜமாவே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு இந்த குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிறுதானிய தோசை இப்படி ஒரு சாஃப்டாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தோதை அது குழம்பு செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.